காலு காலு. இது பாரு, அழக்கூடாது. எதுக்கு அழணும்? இது பாரு, அழக்கூடாது. எதுக்கு அழணும்? அழக்கூடாது. என்ன நந்தினி, இவளோட கண்ணு, மூக்கு, நெத்தி எல்லாம் உன்னை அச்சல வாத்தெடுத்த மாதிரி இருக்கு. என்னத்த சொல்றீங்க? அவ என்ன மாதிரியா இருக்கா? அம்மா உங்க புள்ள மாதிரி இருக்கான்னு சொன்னாங்க. உங்க புள்ள பக்கத்துல இருக்காரா இல்லையா? அது சரி, என் நினைப்பு வேற இருக்கா? ஏங்க அப்படி சொல்றீங்க? இல்ல, நார்மலாவே மாமியார் மருமகளும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா நான் உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டேன். இப்ப மாரல் சப்போர்ட்டுக்கு ஒரு குழந்தை வேற வந்துச்சா, என்ன சுத்தமா மறந்துருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கிய. ஏங்க ஏற்கனவே நீங்க ஒரு தடவை சொல்லிருக்கீங்க, அத்தைக்குள்ளதான் நீங்க, நான், நம்ம குழந்தை 3 பேருமே இருக்கோன்னு. அப்போ அத்தைகிட்ட நான் பேசினா உங்ககிட்ட பேசின மாதிரி தானே? ஓ, இது இப்படி வேற சமாளிக்கலாமா? வாங்க முரளி. நான் சமாளிக்கலாம் இல்ல, உண்மையத்தான் சொல்றேன். அவர் அப்படி சொன்னாரா இல்லையான்னு நீங்களே கேளுங்க. சொன்ன இல்லன்னு சொல்லல. இதுக்கு எதுக்கு முரளி? அதான் நானே ஒத்துக்கிறேனே, சொன்னேன்னு. அதுக்காக ஒரேடியா அம்மா கிட்டயும் குழந்தை கிட்டயும் மட்டுமே பேசிட்டு இருக்காத. நாங்களும் இருக்கோம், எங்க கிட்டயும் பேசணும். பேசுறதெல்லாம் இருக்கட்டும்ங்க. சரி, நீங்களே சொல்லுங்க, நம்ம குழந்தை யார் மாதிரி இருக்கா? அதான் நீயே சொல்லிட்டியே நம்ம குழந்தைன்னு. நம்மள மாதிரிதான் இருக்கும். நிஜமாவே சொல்றேன், நம்ம 2 பேர் சாயலும் இருக்கு. முரளி, கேட்டீங்களா உங்க ஃப்ரெண்ட் சொன்னத? இதுதான் அக்மார்க் சமாளிப்பு. ஐயோ, நான் சமாளிக்கல. டேய், நீ சொல்றா. நிஜமாவே சொல்றேன், அந்த குழந்தை முகத்தை பார். அந்த குழந்தை முகத்தை நீ பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும், நம்ம 2 பேரும் இருக்கோம் அதுல. போடா, நீ எல்லாம் கிடையாது. என் பேத்தி என் மருமக மாதிரி தான் இருக்கா. இல்ல சம்பந்தியம்மா, என் பேத்தி என் மாப்பிள்ள மாதிரியே தான் இருக்கா. இல்ல இல்ல, நான் சொல்றேன்ல, என் மருமக மாதிரி தான் இருக்கா. இல்ல சம்பந்தியம்மா, என் பேத்தி மாப்பிள்ள மாதிரி தான் இருக்கா. அதெல்லாம் கிடையாது, எல்லாம் என் மருமக மாதிரி தான் இருக்கா. இருங்க இருங்க இருங்க, சொல்லுமா. பாத்தீங்களா, எனக்கு பார்வை இல்லைங்கிறதுக்காக ஆளாளுக்கு என்ன ஏமாத்துறீங்களா? எனக்கு மட்டும் பார்வை இருந்துச்சுன்னா நானே கரெக்டா சொல்லிடுவேன் அவ யார் மாதிரி இருக்கான்னு. இங்க பாரு நந்தினி, உன் வயித்துல மகாலட்சுமியே வந்து பிறந்திருக்காடா. அவ உனக்கு சீக்கிரமாவே பார்வையை வர வச்சிருவா. நீ கவலையப்படாத. என்ன, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடா. நீ வளர்க்கறது ஏன் குழந்தைடி? தியாவ 10 மாசம் சுமந்து பெத்தவன் நான். அதனாலதான் நீ எத்தனை தடவை அவமானப்படுத்தினாலும் மறுபடியும் நான் வீட்டுக்குள்ள வந்த. ஆனா இனிமேல நான் அவமானப்பட தயாரா இல்ல. என் குழந்தைய விட்டு கொடுக்க தயாரா இல்ல. முதல்ல என்னோட குழந்தைய என்கிட்ட கொடுத்துடுறீ. எங்கடி இருக்க? வாடி வெளிய. அஞ்சலி,
அஞ்சலி! சார், என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமேல என் குழந்தை என்னால விட்டு கொடுக்க முடியாது சார். முடியாது. மாலதி, இல்ல சார். மனுஷனுக்கு கொஞ்சமாவது ஈவு இறக்கம் மட்டும் இருந்தா பத்தாது சார். கொஞ்சம் இறுக்கமும் இருக்கணும்னு உங்க வைஃப் நல்லாவே எனக்கு புரிய வச்சுட்டாங்க. அப்படிப்பட்ட உங்க வைஃப்காக நான் எதுக்காக சரி இறக்கப்படணும்? எதுக்காக சரி என் குழந்தைய உங்களுக்காக விட்டு கொடுக்கணும்? என் மேல திருட்டு பழி போட்டதுக்காக மட்டும் என் குழந்தைய நான் கூடன்னு கேட்கல சார். இப்பதான் எனக்கு தெளிவா புரியுது. இப்படிப்பட்ட மோசமான ஒரு பொண்ணு கிட்ட என் குழந்தை எப்படி சார் நல்லபடியா வளரும் சொல்லுங்க. வேண்டாம் சார், என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க. முதல்ல உங்க பொண்டாட்டி கிட்ட என் குழந்தை எடுத்துட்டு வர சொல்லுங்க. கூப்பிடுங்க சார், என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க சார். கூப்பிடுங்க சார், கூப்பிடுங்க. ஏன் சார் கூப்பிட மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்க வைஃபை கூப்பிட மாட்டேங்கிறீங்க? என் குழந்தை என்கிட்ட கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வரலையா சார்? சார், நான் உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க சார். சார், என்கிட்ட என் குழந்தைய கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார், என் குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க சார். நீங்க என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல சார். இப்பவே என் குழந்தை என்கிட்ட வரணும். அஞ்சலி கொடுக்க மறுத்தாங்கன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட போக தயாரா இருக்கேன். முதல்ல அஞ்சலியை கூப்பிடுங்க சார். என் குழந்தை என்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. கூப்பிடுங்க அஞ்சலிய. அஞ்சலி, எங்கட இருக்க? இன்னைக்கு என் குழந்தைய உங்ககிட்ட இருந்து வாங்காம நான் இங்கிருந்து போகவே மாட்டேன். மரியாதை என் குழந்தை என்கிட்ட கொடுத்துரு. எங்கட இருக்க? முதல்ல இங்க வா. மாலதி, சாரி. அஞ்சலி வீட்ல இல்ல மாலதி. அப்ப என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லுங்க சார். நான் தூக்கிட்டு போறேன். இல்ல மாலதி, அது வந்து என்ன சார்? அது அஞ்சலி உங்ககிட்ட சந்தேகப்பட்டதுக்காக நான் மறுபடியும் அஞ்சலி கிட்ட சண்டை போட்டேன். அதுல அவ என்கிட்ட கோச்சுக்கிட்டு குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க அம்மா ஊருக்கு போயிட்டா. நான் எவ்வளவு தடுத்தும் கேட்காம இனிமே இங்க இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவ போயிட்டா மாலதி. இல்ல சார், நான் ஒரு தீர்மானத்தோட தான் இங்க வந்திருக்கேன். இதனால நான் எதை எழுந்தாலும் பரவாயில்ல சார். என் குழந்தைய என்னால இழக்க முடியாது சார். இழக்க முடியாது சார். எப்படியாவது என் குழந்தைய திரும்ப கொடுத்துருங்க சார். சார், நீங்க தான் சார் என் குழந்தைய வாங்கி கொடுக்கணும் சார். தயவு செஞ்சு வாங்கி கொடுத்துருங்க சார். சார், கொடுப்பீங்களா சார்? என்ன நீங்க அடிக்கடி உங்க தங்கச்சின்னு சொல்லுவீங்க. அந்த வார்த்தை உண்மைன்னா இந்த தங்கச்சி நீங்க ஏமாத்த மாட்டீங்கன்னு நம்புறேன். என் குழந்தைய என்கிட்ட திருப்பி கொடுத்துருவீங்கல்ல சார்? கொடுத்துருவீங்கல்ல? மாலதி, உங்க மொபைல நீங்க மறந்து வச்சுட்டு போயிட்டீங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு. உங்க சிஸ்டருக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சாம். சிஸ்டரும் நல்லா இருக்காங்களா? இங்க உங்க பிரச்சனைகள் எல்லாம் நான் அவங்க கிட்ட எதுவுமே சொல்லல.
சார், நீங்க தேடி வந்திருக்கிறவரு இங்க வந்து சேர்ந்ததுல இருந்து யார்கிட்டயும் எதுவும் பேசுறது இல்ல சார். நாங்க அவருக்கு சாப்பாடு கூட ரொம்ப வற்புறுத்தி தான் கொடுத்துட்டு இருக்கோம். எப்பவும் எதையோ பறி கொடுத்த மாதிரி ரொம்ப பரிதாபமா தான் இருக்காரு. அவரோட மனசுல இருக்கிற பிரச்சனைய அவரா வாய்விட்டு சொல்ற வரைக்கும் அவரை யாரும் எந்த தொந்தரவும் பண்ண வேணான்னு மதர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. பின்னாடி ஒரு திண்ணை இருக்கு, அங்கதான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. போய் பாருங்க. உங்க கூட வர சம்மதிச்சா மட்டும் ஆபீஸ்ல பேசி கூட்டிட்டு போங்க. ஒருவேளை உங்க கூட வர அவர் மறுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு அவரை தொந்தரவு பண்ணாதீங்க சார். சரிங்க. போய் பாருங்க, பின்னாடி தான் இருக்காரு. ரொம்ப நன்றி சார். வாங்க தம்பி, வாங்க சீக்கிரம் வாங்க. மகேஷ், டேய் மகேஷ், டேய் எந்திரிப்பா. இந்திரா, என்னப்பா 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 இதெல்லாம் கோலம்? தம்பி தம்பி, உங்க அப்பா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர், எவ்வளவு பெரிய ராஜாங்கத்தை கட்டி ஆண்டவர். அவரால எத்தனை ஏழை குடும்பங்க வாழ்ந்திருக்கு தெரியுமா? அப்படிப்பட்டவருக்கு மூத்த வாரிசா பிறந்த நீங்க இப்படி எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்களே தம்பி. தம்பி, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இங்க பாருங்க, இங்க பாருங்க தம்பி, உங்க வீட்டு விசுவாசி நான் இருக்கேன் தம்பி. நான் உங்களை காப்பாத்துறேன். தயவு செஞ்சு என் கூட வாங்க. வாங்க தம்பி, வாங்க. வேணாம் மாமா. நான் வரல, நீங்க போங்க. என் ரேவதிக்கு செஞ்ச கொடுமைக்கு எனக்கு இந்த பூமியிலே இடம் கிடையாது. இங்க இடம் கிடைச்சது கூட காரணம் என் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம் தான். இனிமே நான் இங்கதான் இருக்கணும் மாமா. என்ன தயவு செஞ்சு இங்கிருந்து கூப்பிடாதீங்க மாமா. இத்தனை நாள் ரேவதி என்ன மன்னிச்சு ஏத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு இன்னைக்குதான் தெரிஞ்சது. நான் ரேவதி மட்டும் கஷ்டப்படுத்தல மாமா, இந்த கையால எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ கொடுமையை பண்ணிருக்கேன். அத்தனை பேர் என்ன அடிச்சு கொண்டாலும் நான் பண்ண பாவம் சாகாது. இப்படி ஒரு பாவிய ரேவதி மன்னிக்கவும் வேண்டாம், மன்னிக்கவும் கூடாது. என்னால இனிமே அவளுக்கு எந்த தொந்தரவும் வராது. சத்தியமா சொல்றேன் மாமா. சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் மாமா. மாமா, நான் பண்ண பாவத்துக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது ஆண்டவன் நிச்சயமா கொடுத்துருமா. ஆனா என் தம்பி பாவம் மாமா. என் தம்பிய பிறந்த பாவத்தை தவிர அவன் வேற எந்த தப்பும் பண்ணதில்லை. அவனை தயவு செஞ்சு நீங்க பாத்துப்பீங்களா மாமா? ஐயோ தம்பி, என்னப்பா பேசுறீங்க? உங்க ரெண்டு பேரும் நான் பாத்துக்கிறேன் தம்பி. தயவு செஞ்சு என் கூட வாங்க தம்பி, வாங்க. இல்ல மாமா, தயவு செஞ்சு ஐயோ சொன்ன கேளுங்க தம்பி, என் கூட வாங்க மாமா. வாங்க தம்பி. என்ன மன்னிச்சிருங்க. நான் உயிரோட இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க. தயவு செஞ்சுங்கிறது போயிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் மாமா, அத நான் சொல்றதுக்கு எனக்கு நாக்கு கூசுது. இது நாள் வரைக்கும் நானும் ரேவதியும் ஒரு நாள் கூட கணவன் மனைவியை வாழ்ந்ததில்லை. அவளுக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க மாமா. எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் தம்பி, கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னங்க, இங்க நந்தினிங்கிறவங்க
அப்படி போங்க. ஆ. மாலதி மாலதி எப்ப வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். ஏம்மா என்னம்மா இப்படி லேட் பண்ணிட்ட? உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது? கடைசியில இந்த தீனா தான் எடுத்தாரு. அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டியதா போச்சு. அம்மா உள்ள போய் குழந்தைய பாத்தியா? இல்லப்பா, போலான்னு இருந்த அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்க. அப்படியா? பரவாயில்ல. நந்தினிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சு. குழந்தைய நந்தினி நல்லா இருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம். வா வா. வள்ளி மாலதி வந்துட்டா. மாலதி வா 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 வா. நந்தினி உனத்த கேட்டுட்டு இருந்தா. நந்தினி மாலதி வந்துட்டா. வந்துட்டியாக்கா? வந்துட்டேன்டி. உனக்கு வெளியே எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லக்கா. முதல்ல உன் 3வது பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஏய் பாரு பாரு பாரு, குழந்தைய பாரு. என்னக்கா உன் பொண்ணு எப்படி இருக்கா? உன் குழந்தை ரொம்ப அழகா இருக்காடி. மாலதி, குழந்தை ரொம்ப அழகா இருக்கான்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா யார் மாதிரி இருக்கா அத மட்டும் சொல்லு. சீக்கிரம் சொல்லு சொல்லு. அக்கா, குழந்தை யார் மாதிரி இருக்கான்னு நீயே பார்த்து கரெக்டா சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மா குழந்தை அவர் மாதிரி இருக்கான்னு சொல்ல, அத்தை இல்ல அவ நந்தினி மாதிரி இருக்கான்னு சொல்ல, இங்க ஒரு பெரிய பட்டிமன்றமே நடந்து போச்சு. ஆனா தீர்ப்பு தான் சரியா இல்ல. நீயே பார்த்து கரெக்டா சொல்லுக்கா. சொல்லு மாலதி. குழந்தை நந்தினி மாதிரி தானே இருக்கு. மாலதி, சம்மந்தி கேக்குறாங்கல்ல, நல்லா பார்த்து சத்தமா சொல்லுடி. குழந்தை மாப்பிள்ளை மாதிரி தான் இருக்குன்னு. சம்பந்தியம்மா, அக்கா, நீ நடுநிலையானவ. யாரும் உன்னை தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நீ அம்மாக்கும் சப்போர்ட் பண்ண வேணாம், அத்தைக்கும் சப்போர்ட் பண்ண வேணாம். குழந்தை யார் மாதிரி இருக்கான்னு நீயே பார்த்து கரெக்டா சொல்லு. இப்ப சொல்லுமா, குழந்தை யார் மாதிரி இருக்கா? சொல்லுடி. சொல்லுக்கா. உண்மையை சொல்லணும்னா குழந்தை அப்படியே விஸ்வா மாதிரி தாண்டி இருக்கா. போதுமா? எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா? மாலதி, இப்படி வாமா. என்னத்த கேட்டுக்கிட்டீங்களா? என்னத்த கேட்டுக்கிட்டீங்களா? நீங்களே பாருங்க. என்ன மாலதி கிட்ட இப்படி சொல்ல சொல்லி எவ்வளவு பணம் கொடுத்திருக்கீங்க? நீங்க கரெக்டா தான் அத்தை சொல்றீங்க. எங்க அம்மா செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க. ஐயோ சம்பந்தியமா, நான் பணம் எல்லாம் கொடுக்கல சம்பந்தியமா. இங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்னு. இல்ல இல்ல, நீங்க அவளுக்கு பணம் கொடுத்திருக்கீங்க. அதனாலதான் வந்து சொல்றேன். நான் எதுக்கு பணம் கொடுத்து சொல்ல போறேன்? அவன் மாப்பிள்ளை மாதிரி தான். சரி சரி சரி, விட்டுருங்க விட்டுருங்க. அம்மா ஒத்துக்கோயம்மா. ரேவதி, ரேவதி, என்னம்மா இன்னும் நீ தூங்கலையா? தூக்கம் வரல என்ன? எதை பத்திமா இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? அது அந்த மகேஷ்